இப்போ இந்த ஸ்பேஸ் எடுக்கிறோம்னா லைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்னடா இப்படி நடக்குதுன்னு யோசிப்பீங்க. பட் நம்மளோட கலன் வந்து வேற ஆர்டிபி ஏற்றிக்கிறோம் மேல எதையும் பார்த்து ரொம்ப ரிக்வெஸ்டா சொல்லுங்க. நான் கூட்டினா அது பக் ஆயிடும். சரி 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 ஓகே. ஆர்டிபி ரிக்வெஸ்ட் கொடுத்துரு. இப்போ ரீசெண்டா கூட பார்த்துருப்பீங்க 2-3 பேர் வந்து அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. லைக் டிவிகேல இருந்து 2 பேர், பிஜேபி இருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து யாராவது என்னென்ன வீடியோஸ் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. லிட்டரலா வந்து அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 2 days வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். பர்டிகுலரா நெக்ஸ்ட் 2 days நமக்கு அந்த நெக்ஸ்ட் கோர்ட் ஹியரிங் வர வரைக்கும் ரொம்ப குரூஷியலா இருக்கும். என்ன வேணா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டே ஸ்ட்ராங். அடுத்த 2 நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அண்ணனும் வந்து ஸ்ட்ராங்கா வருவாரு. அவர் அந்த ட்ராமால இருந்து வெளில வரணும். ஃபர்ஸ்ட் அவர் தான் பெரிய ட்ராமால இருப்பாரு. வெளில வரணும். இப்போதைக்கு எனக்கு வந்து அவரோட மென்டல் ஹெல்த்தும் அவரோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து வெளில வரணும். எதிர்கட்சியெல்லாம் பயங்கரமான கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப நியாயமான கொஸ்டின்ஸ் வந்து எதிர்கட்சி வந்து டுவர்ட்ஸ் கவர்மெண்ட்டை பார்த்து வச்சிருக்காங்க. எதிர்கட்சி எல்லாருமே வந்து ஒரே டோன்ல தான் வந்து பயணிக்கிறாங்க. இப்போ இந்த ஈகோ சிஸ்டம், டிஎம்கே ஈகோ சிஸ்டம் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்து இந்த நரேஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆப்போசிட்ல வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து ரொம்ப நியாயமான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களால பதில் இல்லை. ஃபர்ஸ்ட் பதில் இல்லாம என்னென்னமோ பண்றாங்க. இதை கொண்டு வந்து போடுறாங்க, அதை கொண்டு வந்து போடுறாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க. பீப்புள்ஸ் சப்போர்ட் இருக்கு. பீப்புள்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய துயர் சம்பவம் தான். ஆனா மொத்தமா வந்து இந்த துயர் சம்பவத்துல வந்து மொத்தமா இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும்னு நினைச்சே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல இருந்து அவரும் வெளில வருவாரு, எல்லாருமே வெளில வருவோம். என்னோட நிலைப்பாடு இது ஒண்ணுதான். 2026 நீங்க கிடையாது. அது அவ்வளவுதான் என்னோட நிலைப்பாடு. நீங்க இவ்வளவு தூரம் வந்து பண்றீங்கன்னு முடிவு பண்ணா 2026 நீங்க எப்பவுமே வர முடியாது. ஸ்டே ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் 2 நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேங்களா? எக்ஸ்ல வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கும். ப்ரோ அண்ட் ஐ மீன் இன்டீட் இட் இஸ் சி இங்க நிறைய பேர் நம்மளை சுத்தி நிறைய கான்ஸ்பிரசி என்னென்னமோ பண்ணிட்டு போறான். சி அந்த இடத்துல நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் நமக்கான வந்த மக்கள். ஏன்னா இங்க நம்ம அரசியல் பண்றவன் அரசியல் பண்ணிட்டோம். ஏன்னா சில பேர் அதுக்குன்னே பிறந்த அந்த சல்லித்தனமான செயல் பண்றதுக்குன்னு பிறந்தவன் சில பேர் இருப்பான். ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலை. ஏன்னா நம்ம இங்க வந்து அங்க போன உயிர்கள் நம்ம அண்ணனை பார்க்க வந்தது, நம்ம கட்சிக்காக வந்தது. ஏன்னா நமக்கான ஆதரவு மனப்பான்மையில இருந்த மக்கள் மட்டும்தான் அங்க வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அது யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடந்திருக்கவே கூடாது. ஸோ அந்த காரணங்களுக்குள்ள போனோம்னா இவனுங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்க யார்கிட்டயும் பதில் இல்லாமல்லாம் இல்லை. என்ன அவன் கேட்குற ஒரு கேள்விக்கும் என்ன நம்மளால ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். என்ன நம்ம கிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. வேண்டாங்க. லெட் அஸ் சே குவைட் அண்ட் காம். என்ன நம்ம அந்த மக்களுக்கான நம்மளோட பிரைமரி நீடே அந்த மொமெண்ட்டுக்கு என்னன்னா இவனுங்களுக்கு பதில் சொல்றது இட்ஸ் நாட் த பிரைம் நீட். மக்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு அங்க அங்க நமக்கான ஒரு மனநிலையில இருக்கான் தெரியுமா? ஏன்னா அவனை நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க சில சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அரசியல் ரீதியா நம்மளுக்கு நெருக்கடிகள் கொடுக்குறானுங்க, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அவனுங்க பண்ணதான் செய்வானுங்க. அது நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. என்ன ஆனா நம்ம எடுத்து வைக்கிற ஒரு நகர்வும் அடுத்து மக்களை நோக்கினதுக்கானது மட்டும்தான். என்ன இவன் கேள்வி கேட்கிறானே, ஐயோ அவன் கேள்வி கேட்கிறானே, ஐயோ இவன் அதை சொல்றானே, ஐயோ அவன் அவன் அதை சொல்றானே. நம்மளை சுத்திலும் சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான். நீ என்னதான் பதில் போய் இவன்கிட்ட சொன்னாலும், நீ என்னதான் அவன்கிட்ட போய் கமெண்ட் போட்டு ரியாக்ட் பண்ணாலும், இப்போதைக்கு அவனுக்கு வந்து ஒரு டூல் கிட்ன்றது அவ்வளவுதாங்க. ஒரு டூல் கிட்ல இருக்கிறவன் இதை விட நீ அவன்கிட்ட என்ன எதிர்பார்த்துட்டு போறீங்க அதை தான் கேட்பான். நம்ம இங்க மக்கள் அங்க நமக்கு 48 மணி நேரம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அதில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான மனப்பான்மை இருக்கு. நம்ம சீக்கிரமா இதுல அவங்க ஒரு விஷயங்களும் யோசிக்கிறாங்க. எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அப்ரூவல்ஸ் இருக்கு. அங்க கள்ள நிறவங்களுங்க சாதகமா இல்ல. கட்சி கட்டமைப்புக்குள்ள நிறைய நெருக்கடிகளை கொடுத்து அங்கங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாருனாலையும் ஒரு ஃப்ரீயான ஒரு இது வந்து பேச முடியல. ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. பட் நம்ம மக்களுக்கான பதில சொல்லியே தீர்வோம். ஏன்னா யாருமே அங்க போன ஒரு உயிருக்கான தேர் வாய்ஸஸ் அவங்க நமக்காண்டி அதான் சொல்றேன்ல, நமக்காண்டி வந்து அங்க அங்க இறந்த மக்களுக்கான நீதி கிடைச்சே ஆகணுங்க.
அது எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவால்ல. இன்னைக்கு சொல்றேன், எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவால்ல. ஏன்னா, நம்ம வைக்க போற வாதங்கள், நம்ம கிட்ட இருக்க ரெக்கார்டட் எவிடன்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வைப்போம். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத விட இங்க பெரிய அபத்தம் எதுவுமே இல்ல. இவனுங்க வைக்கிற கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான ஒரு காலநிலையில மனிதாபிமானமற்ற சில கேள்விகள இவனுங்கலாம் கேட்கும்போது, இவனுங்க அரசியல்ல எந்த எக்ஸ்டென்ட்க்கு போவான், எவ்வளோ பெரிய கொடூர என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது. நம்ம ஏன் அண்ணன் பிரஸ் மீட் வைக்கல? ஏன் பிரஸ்ஸ பார்த்து கேள்வி கேட்கல? சில கேள்விகள்லாம் நான் அதான் சொல்றேனே, நம்ம வந்து 100% பெர்ஃபெக்ட்டா இந்த இத ஹேண்டில் பண்ணோமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. வி ஆல்சோ ஹேட் இஷ்யூஸ். வி ஷுட் ஹேவ் டன் சம்திங் பெட்டர். என்ன நம்மகிட்டான அந்த அனுபவம் இல்லையா? நம்மகிட்டான என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அது நம்ம அதெல்லாம் 2வது பட்சம். நம்ம மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? மக்களுக்காண்டி நம்ம என்ன குரல் குடுக்க போறோம்? நம்ம அங்க போகணும். நம்ம அவங்களோட இருக்கணும். இருக்கணும்னா சும்மா இவங்கள மாரி போயிட்டு ஒரு செக்க குடுத்துட்டு உட்காந்துட்டு வரதில்ல. நம்ம அது அந்த மக்களுக்காக நம்ம இன்னுமே அதிகமா செய்யணும். ஏன்னா நான் திரும்பி சொல்றேன், இங்க எவன் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாலும் நம்ம செய்ற மாரி ஆகவே ஆகாது. ஏன்னா அங்க இருந்த மக்கள் எல்லாமே நமக்காக வந்த மக்கள். அந்த குடும்பங்கள் அன்னைக்கு அந்த அந்த ஒரு ஒரு தாய், ஒரு குழந்தை இறந்து கூட இவர் மேல ஒரு தப்பு இருக்காதுன்னு என்ன அந்த அந்த அம்மாக்கு எது சரி, தவறுன்னு தெரியாது. அது வந்து ஒரு ஒரு எமோஷனல் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஆனா, இந்த திமுககாரன் என்ன பண்ணுவான்னா, அத வச்சு ஒரு அரசியல் பண்ணுவான். நீலாம் மனுஷனான்னுவான். ஆனா, நம்ம அத வந்து நமக்கு அந்த அம்மா எதிராவே பேசியிருந்தாலும், நம்ம அந்த இடத்துல ஏத்துப்போம். அவங்க ஒரு எமோஷனல்ல இருக்காங்க. அவங்க என்ன மனநிலையில பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல. சரியோ! தப்போ! நம்ம கேட்டுப்போம். ஏன்னா, அவங்களுக்கான அவங்க சைடு நிக்கிறதுக்கு நம்ம போய் நிக்கணும். ஏன் தப்பு நடந்தது? எதனால நடந்தது? ஏன்னா, நம்ம இத்தனை ஈவென்ட்ஸ் நடத்தியிருக்கோம். அப்பல்லாம் நடக்காதது இப்ப எப்படி நடந்தது? என்ன 1008 விஷயங்கள் இருக்குங்க. நம்ம நம்ம இவனுங்க இவனுங்க போட்டு இவனுங்க ஒரு கோடு கிழிச்சு அந்த கோட்டுக்குள்ள வந்து நீ ஆடுன்னு சொன்னான்னா, அதுக்கான ஆளு நம்மளும் இல்ல. அதுக்கான நேரமும் இதுவும் இல்ல. லெட் அஸ் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் பீப்பிள். என்ன அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான நீதி, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன அரசியல் ரீதியா, கட்சி ரீதியா விமர்சனம் வச்சா வச்சுட்டு போறோம். அது ஏன் இத வைக்கிறான்? ஏன் இத பேசுறான்? இங்க இதுக்குன்னே திரியிறவன்லாம் இருக்கிறானுங்க. என்ன இதுக்குன்னே இந்த 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 வெறுமனே கேள்வி கேட்கறதுக்கு மட்டுமே திரியிறவன்லாம் இருக்கிறான். அதனால அ எவ்ரிபடி இஸ் இன் ட்ரோமா. எல்லாருக்குமே இங்க மன அழுத்தத்திலயும், என்ன அடுத்து என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன பேசணும்? என்ன பேசக்கூடாது? என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? இன்னும் நமக்கு அவ்வளோலாம் அனுபவம் இல்லங்க. யாருக்குமே நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, இது மாரி எத்தன விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா, சத்தியமா என் லைஃப்ல நான் இந்த மாதிரி இவ்ளோ க்ளோஸா பார்த்ததும் இல்ல. எனக்கு இவ்ளோ க்ளோஸா நடந்ததும் இல்ல. இது எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னுமே தெரியல. ஆனா நமக்கு தாண்டி பேசாம இருக்க முடியுமா? நான் பேசித்தான் ஆகணும். நம்மளால முடிந்த அ அடுத்தடுத்த செயல்கள் நம்ம கட்சி கண்டிப்பா இன்னும் இன்னும் ஃபாஸ்ட்டா அவங்க பண்ணணும். நம்ம அத நோக்கி தான் ஒரு ஒரு விஷயங்களையும் எடுத்து வைக்கிறோம். பட் ஆல் ஐ வுட் சே இஸ் எவ்ரிபடி நீட்ஸ் டூ பி எக்ஸ்ட்ரீம்லி அந்த 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 மக்களுக்காண்டி நாங்க ஒரு ஒரு மொமெண்ட்டும் லெட் அஸ் கீப் பிரேயிங் அண்ட் லெட் அஸ் என்ஷூர் தி கெட் ஜஸ்டிஸ். ஏன்னா அந்த அந்த நீதி அந்த அங்க போன மக்களுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கட்சி நிர்வாகி எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தா இங்க இருக்கிறவன்லாம் அரசியல் தாங்க பேசுவான். பேசிட்டு கேள்வியா கேட்டு தள்ளுவான். ஒருத்தன் உண்மையிலேயே எனக்கா என் அண்ணனை பார்க்க வந்திருந்தான். என் அண்ணன் வந்து அங்க நெடுஞ்சல் பேசினார். அங்க பார்க்க வந்ததுக்கு ஒரு இத்தனை உயிர்கள் போச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கழக நிர்வாகி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் அஹ், இது நம்ம என்ன எப்படி பேசுறது என்ன சொல்றதுன்னுமே நமக்கு தெரியல. இங்க எல்லாருமே எமோஷனலா இருக்கும்போது, எமோஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஏன்னா வி ஹேவ் டு ஹேண்டில் இட். நம்மகிட்டயும் இந்த திக் ஸ்கின் இவ்வளவு நாள் இல்ல. ஏன்னா நம்மள நல்லா உரசி பார்த்துட்டானுங்க. இப்ப இப்ப இது இது எப்படி இது இது யாருக்குமே தாங்கிக்கிற வலிமையும் இல்ல. ஆனா நம்ம அத இனிமே உருவாக்கிக்கணும்ன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுங்க எந்த எக்ஸ்டென்ட் போவானுங்க, எப்படி கோஆர்டினேட் பண்ணுவானுங்க, எப்படி இங்க எல்லாத்தையும் உருட்டுவானுங்க. என்னனாலும் செஞ்சுட்டு போட்டும். நம்ம நம்ம பொறுமையா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள விட்டுறாதீங்க. அவசரப்பட்டு யாரும் எதையும் பேச வேண்டாம். எமோஷன்ஸா இருக்கும்போது நீ பேசுறதுக்கு 1 செகண்ட் தான். பேசிட்டு போயிடுவோம். ஏன்னா, அதுக்கான பின்விளைவுகள நம்ம யோசிக்கவே மாட்டோம். இவனுங்க அதத்தான் எதிர்பார்க்கிறானுங்க. இப்ப நம்ம பசங்க இப்ப இப்ப எடுத்து டார்கெட் பண்றதெல்லாம் பாருங்களேன். தே ஆர் ஹண்டிங் டவுன் பீப்பிள். அவனுக்கு அங்க மக்களுக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுல அவனுக்கு அங்க ஒரு ஒரு அக்கறையும் கிடையாது. அங்க மக்களுக்கான நீதிக்காண்டியாவே நீங்க உட்கார்ந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் ட்வீட்டையும் போய் எடுத்து ஃபாலோ பண்றவன்லாம் பாருங்க. இவன் வந்து அந்த மக்களுக்காண்டி நீதி கேட்கிறவனா? அவனுக்கு இங்க ஏதாவது அரசியல் பண்ணணும். அவனுக்கு இங்க யாரையாவது மேல நவுத்தி விடணும். நம்ம அத பண்ணணும் அவசியம் இல்ல. நம்மகிட்டயும் 1008 கேள்விகள் இருக்கு. நம்ம மத்தவங்கள நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்னென்னன்றது நமக்கு தெரியுது.
ஸோ அதான் சொல்றேன்ல, இந்த கேள்விகள ஒண்ணு ஒண்ணா கேட்போம். நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் துரிதமா, கவனமா இருக்கணும். நம்ம இவ்வளோ பெருசான சம்பவங்கள் இத்தன மாநாடு நடத்தியிருக்கோம். 2 மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தோம். 4 மாவட்டங்களுக்கு போயிருந்திருந்தோம். அவங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரீஸ்கெட்யூல் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள இப்ப போய் பேசணுன்ற அவசியமும் நமக்கு இல்ல. ஸோ எல்லாருமே தைரியமா இருங்க. யாருமே எந்த விதமான இதுலயும் போய் மாட்டிக்கிடாதீங்க. யாருமே எனக்கு தெரியும் நெறைய பேர் தூங்கல. விடிய விடிய உட்கார்ந்து எல்லாருமே அந்த வீடியோஸ பார்த்துட்டு கமெண்ட்ஸ படிக்கும்போது, அதுவும் இவனுங்க இவனுங்க போடுற ட்வீட் எல்லாம் உங்கள ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியே தான் இருக்கும். அவன் அத தான் செய்வான். இதெல்லாம் லெட் அஸ் பி லிட்டில் பேஷண்ட். அது நம்ம அந்த மக்களுக்கான அடுத்து நம்ம கட்சி அதான் சொல்றேன்ல, நான் சொல்றது கேட்கிற கேள்வின்றது, நமக்குள்ள கேள்வி கேட்கிறன்றது கீழ் மட்டத்துல நம்மள நாமளே கேட்டுக்கிறது இல்ல. நம்ம இன்னும் மேல் நோக்கி உள்ளவங்களே கேள்வி கேட்போமே! நம்ம அண்ணன நோக்கி கேள்வி கேட்போம். ஏன் இது தப்பு நடந்தது? ஏன் இந்த மைக்க காட்டும்போது பேசல? ஏன் இத நீங்க விட்டீங்க? ஏன் இத சொன்னீங்க? ஏன் இத சொல்லல? தைரியமா கேள்வி கேட்போங்க. இங்க இங்க இந்த கட்சியில எவனும் கேள்வி கேட்க முடியாதுன்றல்ல. வெளிய இருக்கிறவன் தான் நம்மள கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல. கட்சிக்குள்ளேயே நம்ம கட்சி கட்சி கட்டமைப்புக்குள்ள கேள்வி எழுப்புகிற உரிமை நம்மகிட்ட இருக்கு. அதனால அவங்களுக்கு மட்டும் தான் கேள்வி இருக்கு. நம்மல்லாம் கேள்வி குடுக்காம வெறுமனே சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். தவறுகள ஏத்துக்குருவோம். நம்ம கேட்க வேண்டிய குரல்கள எழுத்தி எல்லாம் ஸ்ட்ராங்கா கேட்போம். பட் லெட் அஸ் மெயின்டெயின் தட் சாலிடாரிட்டி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்துல நீங்க போயி, நான் நான் தான் கட்சி, நம்ம தான் இது, நம்ம தான் பெருசு. அதுக்கான நேரமும் இல்ல. ஸோ லெட் அஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம அ கொஞ்சம் பொறுமையா இருந்து, அடுத்து என்ன நகர்வுகள் எடுக்குறாங்க. அவங்களும் யோசிக்கணும், சிந்திக்கணும். வி ஆர் இன்டூ அது எப்படி சொல்ல? சிலந்தி வலை மாரி ஒரு 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 சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு இங்க நம்மகிட்ட யாரும் அனுபவம் வாய்ந்தவங்களும் இல்ல. இது என்ன நடக்குதுன்றது நமக்குமே தெரியல. அண்ணனுக்கும் அங்க உடம்பு முடியலன்றாங்க. ஒரு பக்கம் மக்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மக்கள் தாங்க நம்மளுடைய பிரையாரிட்டி. நான் இன்னுமே சொல்லுவேன், அங்க வந்த 20,000 பேரோ, 30,000 பேரோ ஒருத்தனும் நமக்காண்டி வந்தவன். அவனுக்கு நான் இறந்தவங்கள பத்தி மட்டும் பேசல. அங்க சின்னவன் கால்ல காயப்பட்டிருந்தாலும் அவனுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். அங்க சும்மா வந்தவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது நமக்காண்டியே வந்தவன் தான். ஸோ அத நம்ம நம்ம இன்னும் எடுத்து பேசுவோங்க. இன்னும் இன்னும் நம்ம பேச வேண்டிய காலங்கள் இருக்கு. ஸோ ஹோல்ட் ஆன் டூ யுவர் தாட்ஸ் அண்ட் எனர்ஜிஸ். லெட் அஸ் கீப் பிரேயிங் ஃபார் தெம். என்ன நம்ம நம்ம அ நம்ம அதனால எங்கேயுமே யாரையுமே எதுவுமே தவறா எடுத்துக்க வேண்டாம். எதையும் நம்ம இந்த நிர்வாகி படிச்ச இறந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு, அவருக்கு கூட யார் கூடயும் பேசாம போயிட்டாரோ! அவர் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம போயிட்டாரோ! ஏன் அவர் வீட்ல கூடயா பேசாம இருந்தாரு? இப்படி ஒரு ஒரு மனம் உடைஞ்சு போய் ஒரு கடிதம் எழுத வச்சுட்டு, அதான் சொல்றேனே! இது இது ஒரு 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 எத்தன உயிர்கள தான் நம்ம இன்னும் இழக்கணும்? அது 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 பின்னாடி 1008 கேள்விகள் நமக்கு இருக்கு. ஸோ அங்க அங்க ஒரு சின்ன குழந்தை, இதெல்லாம் யாருங்க எதிர்பார்த்திருப்பா? இல்ல நம்ம யார தான் பார்த்துருக்கோம். அவங்க பெர்சனல் லைஃப்ல கூட நம்ம இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்திருப்போமான்றது தெரியல. இது இது எப்படி இது என்ன பேசணும்? இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது எப்படி த த அந்த 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 யோசிக்கிற ஒரு ஒரு நொடியுமே நம்மள நாமளே பாதி வருத்திக்கிடுறோங்க. அதான் சொல்றேனே, சோறு சாப்பிட முடியல. உட்கார்ந்து நம்ம எதையும் யோசிச்சு பேச முடியல. எது பேசினாலும் தப்பா இருக்குமோன்ட்டு ஒரு மாரி பயம் வேற. இது ரொம்ப தைரியமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். பொறுமையா இருங்க. கட்சி கண்டிப்பா இதுக்கு அடுத்தான ஸ்டெப் இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணன நம்மளுக்கு நல்லா தெரியும். திடீர்னு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர பார்த்த ஆள் கிடையாது. அவர் இப்படி இருந்ததும் கிடையாது. என்ன நடக்குதுன்றதும் நமக்கு தெரியல. வி ஹோப் தேர் இஸ் அ ஃபேர் ரீசன் பிஹைண்ட் இட். இஃப் தேர் இஸ் நோ ரீசன் லெட் அஸ் கொஸ்டின் அவுட் வெரி ஸ்ட்ராங். அவ்வளோதான். ஃபைன் ப்ரோ. ம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ லெட் அஸ் கன்டின்யூ வித் ப்ரோ. ம். அடுத்து பேசுறவங்க பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. இல்ல, இல்ல, பேசுங்க. ஒரு ம். கால் முடிச்சுட்டு ஆர்டிபி சொன்னத தான் என்டார்ஸ் பண்றேன் நானும். யாரையும் கேள்வி கேட்கறத நிப்பாட்டாதீங்க. அது நம்ம கட்சியாவே இருந்தாலும் சரி. தைரியமா கேள்வி கேளுங்க. மக்கள் தான் முக்கியம். அங்க ப நிஜமாவே என்ன நடந்துச்சுன்றது தான் நம்மளுக்கும் தேவ. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு சந்தேகம் உண்டாக்குனதே அந்த செருப்பு எரிஞ்சது தான். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். வண்டிய சுத்தியும் சிசிடிவி இருந்துச்சு. அ சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அங்க இருக்கிற பில்டிங்ஸ்ல எங்கேயாவது கேமரா இருந்திருக்கும். கண்டிப்பா உண்மை வெளிய வரும். ஸோ, கண்டிப்பா இவன் இங்க ட்வீட் போடுறான் நெறையா எதிர்க்கட்சிக்காரன், இல்ல கவர்ன்மென்ட்க்கு சப்போர்ட் பண்றவன், ஹூஎவர் இட் மே பி.
அவன் அவங்கள ட்ரிகர் பண்ற மாரி போஸ்ட் போட்டாலும், நான் பண்ணியிருக்கேன். நான் ட்ரிகர் ஆகி கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் நீங்களும் அந்த மாரி பண்ணிறாதீங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரிகர் ஆகி கமெண்ட்டோ, அத கோட் பண்ணியோ, திட்டி எதுவும் போட்டுறாதீங்க. அவன் கையில பவர் வச்சுக்கிட்டு அவன் ஆடுறான். அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. பொறுத்துக்கோங்க. உங்கள்ட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். இது ஏன் நடக்குது? அது ஏன் நடக்குதுன்னு டீசென்ட்டா கேளுங்க. டோன்ட் ஃபால் இன்டூ த ட்ராப். அதே மாரி அ ஆர்டிபி சொன்ன மாரி மக்கள் வந்துட்டு புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அதே தான் நானும் சொல்லியிருந்தேன். நெறைய விஷயத்த மக்களும் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. நான் இப்ப சொன்ன அந்த ட்ரிகர் பண்றவன், போஸ்ட் போடுறவன் எல்லாமே நானும் ஒத்துக்கிறேங்க. அதாவது அந்த எமோஷனலா இருக்கிற டைம்ல அந்த 10ல 10 பேர் கேட்டாலுமே அது கரெக்ட்டு தான். 10ல 10 பேருமே விஜய் இனிமே எங்கேயுமே போக்கூடாது. அவன் போறனால தான் கூட்டம் கூடுது. அவன் போற இடத்துலலாம் இப்படி சாவல இவன்னு கத்துனாங்கன்னா, அத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அவர் மேல தப்பு கிடையாது தான். ஆனா அவங்க அந்த டைம்ல உட்காந்து யோசிச்சாங்கன்னா, அவர் மேல தப்பு இல்லன்னு அவங்களுக்கு புரியும். பட் அந்த டைம்ல அவங்க கத்துறாங்கன்னா, அத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க ஏன் கத்துறாங்க இப்படி அப்படின்னு. இழந்தவங்க கத்த தான் செய்வாங்க. ஆனா, இந்த ஆளுங்கட்சிக்காரன் அத மட்டும் தான் எடுத்து வீடியோ போடுறான். மத்தவங்க அந்த இடத்துல இருந்தவங்க, தப்பிச்சு வந்தவங்க, இல்ல எதனால இது விஜய், நமக்கு என்ன நடந்திருக்கும் பிரச்சனைன்னா, அப்படின்னு நம்ம இத என்னதான் எடுத்து பேசினாலும், இப்போதைக்கு அது 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 எடுபடாது. ஏன்னா, நம்ம அங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தரையும் நம்ம தொண்டர்கள் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுங்க. என்ன அங்க வெறும் பிரச்சனைன்றது ஆமாம். இது நடக்கல. அங்க அங்க ஒருத்தனும் என்னென்ன கஷ்டப்பட்டான், ஒருத்தன எவ்வளவு உதவி செய்ய வச்சுக்கிட்டான், என்னென்ன ஆமா, நம்மளால ஆமா. முடிஞ்சத பண்ணோம். இதெல்லாம் நம்ம பேசலாம். அதுக்கான நேரம் இது இல்ல. அதான் சொல்றேன்ல. நம்ம நம்ம இதுக்கு விளக்கங்கள் இப்ப குடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, உட்கார்ந்து இப்படி நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன நம்ம அடுத்து என்ன அதான் பண்ணணும்? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதான் அவங்கள டிபி போய் அதே மாரி பார்க்கணும். இங்க இருக்கவங்க அவங்களோட நிக்கணும். எமோஷனலா ம். ட்ரிகர் ஆகி அவங்களும் மாட்டிக்க கூடாதுன்றத தான் நான் அவங்களுக்கு சொல்றது. அது நம்மளுக்கும் தெரியும். நம்ம பார்த்தத வச்சு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். நீங்க அதையும் கேளுங்க. இப்போ நீங்க அண்ணன நோக்கியும் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா. தப்பே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடியும் கேட்டுருக்கோம். நம்ம கட்சியில இதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதையும் எடுத்து கேட்டுருக்கோம். தைரியமா கேளுங்க. நம்ம கேட்போம். ஆனா, இதே அந்த போஸ்ட் போடுறவன், உங்கள ட்ரிகர் பண்றவன், இந்த மக்கள் கேட்கிற கேள்வியெல்லாம், அந்த சந்தேகத்தெல்லாம் எதையுமே எடுத்து வீடியோ போடவே மாட்டான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவங்களே கழுவி கழுவி ஊத்திருப்பாய்ங்க. ஆனா, அவைங்க இப்போ விஜய்க்கு எதிரா பேசுறாங்கன்னா, அதையும் எடுத்து போடுவாய்ங்க. அத மட்டும் எடுத்து போடுவாய்ங்க. நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு எது தேவையோ அத மட்டும் தான் போடுறான். அவனுக்கு எது தேவையில்லையோ, அத அப்படியே இக்னோர் பண்ணி, இங்கே அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்றான். அந்த நரேட்டிவ உடைக்கிறதுக்கு தான் நம்மளும் இருக்கோம். ஆனா, அதே நேரத்தில அவன் இப்ப என்ன பண்றான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ராப்ல எல்லாரையும் விழ வைக்கிறான். அதுல நீங்க மாட்டிக்காதீங்க. நரேட்டிவ பிரேக் இல்ல பண்ண ப்ரோ, முடியும்னா, நான் திரும்பி சாலிடா சொல்றேன். உங்கட்ட எவிடன்ஸ் எக்ஸ்கியூஸ் இருக்கப்போ ப்ரோ, அத சாரி டு பிரேக் பண்ணுங்க. இன்டரப்ட் யூ, தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க. நம்ம 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 அந்த ட்ராப் இதெல்லாம் நம்ம லெட் அஸ் டூ இட் லேட்டர் ஆன். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஹேப்பனிங். நான் திரும்பி சொல்றேனே, நம்மளுடைய இப்ப இல்ல, குறிக்கோளே இல்ல ஆர்டிபி என்னன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இல்ல அதாவது லெட் இட் யாராவது ஹேப்பன். கமெண்ட் பண்றேன், அவன வேகமா போய் நீ ஏதாவது பண்ணாதன்னு பண்றேன்ட்டு சொன்னதால. போயி மாட்டிக்கிறாங்க. தப்பு ம், பண்ணிற வேண்டாம்ன்றது சொல்றேன். எதுவும் எமோஷனலா ட்ரிகர் ஆகி எதுவும் பண்ணிறாதீங்கன்னு ம், சொல்றேன். ம். அதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லுங்க. அதுதான் நீங்க சொன்னது மத்த எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு இதுதான் சொல்லன்னு இருந்துச்சு. ஜஸ்ட் ஜஸ்ட் பி பேஷண்ட். அ நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை நியாயம் கிடைக்கணும். அவ்வளோதான். அதுல நீங்க போய் ட்ராப்ல எதுவும் விழுந்துறாதீங்க. அவ்வளோதான். கண்டிப்பா. இங்க 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 அந்த அந்த இறந்தவர்கள வச்சு அரசியல் செய்யணும்னு நெனைக்கிறவனுக்கு மத்தியில, அந்த இறந்தவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்யணும்? நான் திரும்பி சொல்றேன்ல, இது சும்மா வாய் 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 உதட்டுக்கு நான் அது இதுன்னு சொல்லிட்டு போக கடந்து போயிட முடியாது நம்ம. என்ன? நம்ம அது அது சூழ்ச்சியாவே இருந்தாலும் சரி, அது எவனாவது ஒருத்தன் கட்டமைச்சு நம்ம அதுக்குள்ள போய் நிக்க வச்சிருந்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய தார்மீக பொறுப்ப நம்ம ஏத்துப்போம். நம்ம எத நம்ம திருத்திக்கிடணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம அவங்கள்கிட்ட போய் என்ன சொல்லணும். ஏன்னா நம்ம போய் சொன்னதுனால அந்த வந்த உயிர்களோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. என்ன? அப்பன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமை, நம்ம 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 என்ன வெறுமனே ஒரு ரூபாயோ, ஒரு ஆறுதலோ அதெல்லாம் கடந்து நம்ம அங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ டெஃபினெட்லி வி வில் சி. என்ன நம்ம கட்சியில இருக்கிறவங்க அ நம்ம இதுவரைக்கும் பார்த்திருந்திருக்கோம். என்ன இவனுங்க என்ன சூழ்ச்சிய நம்ம இவனுங்க உட்கார்ந்துகிட்டு அ கட்டமைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன நம்ம இங்க உட்கார்ந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, வெறும் எல்லா கேள்விகளுக்குமே நம்மள நோக்கி தான் இருக்கு. ஏன்னா, சில கேள்விகள் ரொம்ப நியாயமான கேள்விகள். கண்டிப்பா நம்ம பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள்.
சில கேள்விகள் வெறுமன என்ன வன்மத்த கக்கி, என்ன வெறுமன அரசியலுக்காண்டி, அதாவது அரசியல்னா, அது அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு இதுக்காண்டி கேட்கப்பட்ட கேள்விகள். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, நம்ம நம்ம டெஃபினெட்லி வி ஹேவ் டு கீப் மூவிங் ஆன். ஸோ அத நான் சொன்ன மாதிரி அ வி பிலீவ் வாட் வி ஹேவ் டன் இஸ் ஃபேர் சோ ஃபார். என்ன நம்ம இதுவரைக்கும் கோர ட்ரை பண்ணோம். நமக்கு எது நம்ம நம்ம நெனச்ச மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்கல. இது ஒரு பெரிய செட்பேக் தான். அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? என்ன சிந்திக்கிறாங்க? அடுத்து என்ன செய்யலான்ட்டு முயற்சி பண்றானுங்க. என்ன நம்ம அண்ணன் இப்ப 48 மணி நேரம் ஆகப்போது. என்ன ஒரு குரல் வரணும். அவர் உடல்நிலை முடியலன்னு சொல்றாங்க. நமக்கு நமக்கு அவர பத்தி தெரியும். ஸோ அது என்ன ரீசன் நம்ம நம்ம இண்டிவிஜுவலா நம்ம அண்ணனுக்கு நம்ம என்ன சொன்னாலும், த பாய்ஸ் நீட்ஸ் டூ கம் அவுட். என்ன அது அது வந்து அது 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 இவ்வளோ நாள் அமைதியா இருக்கிறது யாருனாலும் ஏத்துக்கொள்ள முடியாதது. So definitely there has to be something happening. So I hope they listen to us, they take it bit seriously, and someone does something. ஏன்னா வர்றவன் போறவன்லாம் பேசத்தாங்க செய்வான். என்ன அவதூறு பரப்ப தான் செய்வான். நான் திரும்பி சொல்றேன், அவர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் பீப்பிள். என்ன இங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவன் 2 நாளா உட்கார்ந்து எவ்வளோ அவதூறு பரப்புனாலும் மக்கள் நம்பிக்கை இருக்கு. என்ன இன்னைக்கு யார் அண்ட் அந்த ஒரே ஒரு ஏன் விஷயம் ஆர்டிபி இதுல ம். மட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கன்டின்யூ பண்ணுங்க. அதே மாரி இவன் நிஜமாவே ஃபீல் பண்ற ஆளா இருக்கான்னு மக்களுக்காக மட்டும் தான் பேசுவான். ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவனோட நோக்கம் அரெஸ்ட் விஜய், அரெஸ்ட் விஜய். விஜய் மட்டும் தான் இதுக்கு பொறுப்பு. விஜய், 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 விஜய். இது மட்டும் தான் அவனுக்கு வாயில வருது. அதே மாரி அவன் போடுற அந்த கார்ட்டூன் ஆர்ட், அ ஏஐ ஆர்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய் மட்டும் தான் ஏதோ மக்கள போய் இப்படி கொல்ற மாரி, அவரு வேணும்னே பண்ணாரு அப்படின்ற மாரி மட்டுமே தான் அவனுக்கு அந்த நோக்கம் இருக்கே தவிர, அவனுக்கு மக்களுக்கு ப்ராப்பரான நீதி கிடைக்கணும்னு எங்கேயுமே அவன் பேசவே இல்ல. அவன் அவன் அவனாவே அவன் செல்ஃபா முடிவு பண்ணிட்டான். இது விஜய் மட்டும் தான் பண்ணாரு. விஜய் வேணும்னே தான் பண்ணாரு அப்படின்னு. இதே தான் அந்த செந்தில்வேல்ன்ற அந்த ஜேர்னலிஸ்ட் அவரும் பண்ணது. இப்ப போய் போய் எல்லா நியூஸ் சேனல்லயும் போய் பேசுறது என்ன? கண்ண கலங்கிட்டு வீடியோ போடுறது என்ன? யோவ்! இதுக்கு முன்னாடிலாம் எங்கேய்யா போனீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி இதே மாரிலாம் நடந்திருக்கலையா? ஏன் இவ்வளோ கோவம் வரல உங்களுக்கு? இல்ல சி தாவேக்கா இதெல்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோவம் வந்துரும். ஏன்னா நம்ம அதே மாரி ஒரு சில ஃபேண்டமும் அதே பண்றது தான். சரி ஓகே அது டிஃபரண்ட் டாபிக். ஓகே ஆர்டிபி நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. இது மட்டும் தான் அவனோட நோக்கம் என்னன்னு சொல்றதுக்கு மட்டும் தான் வந்தேன் இல்ல நானு. கண்டிப்பா. நீங்க அவன் கன்டின்யூ அவனோட பண்ணுங்க. அவனோட அவனுடைய நோக்கங்கள் இங்க இங்க நம்ம நம்ம பேசியே ஆகணும். அத கடந்து போ முடியாது. நம்ம ஒண்ணே சொல்றது என்னன்னா, அதுக்கான நேரம் அது இல்ல. நான் வசைபாடுபவர்கள் வசைபாடிக் கொண்டே இருக்கட்டும். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, எதுவுமே நீங்க ஒரு இத ஷேர் பண்ணணும், ஒரு இத போஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க போது சோர்ஸ கொஞ்சம் பார்த்துக்கங்க. கரெக்ட்டா இருந்தா பண்ணுங்க. ஒரு தடவ உங்களுக்கே அது தப்பு, எனக்கு ஷூரா இல்லன்னா போஸ்ட் பண்றத விட்டுருங்க. ஏன்னா சும்மா சும்மா போய் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியமும் இல்ல. அதே மாதிரி அ ஒரே நிமிஷம் இருங்க. அதே மாதிரி தேவையில்லாம இந்த அப்யூஸ் பண்றது, இதுக்கான அதுக்கான ஆட்களும் நம்மளும் இல்ல. அதுக்கான நேரமும் இதுவும் இல்ல. ஸோ அதுக்காண்டி நீங்க தயவுசெய்து ஏன்னா அ லெட்ஸ் லெட்ஸ் பி கனெக்டட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஸ்பேஸஸ் ஓப்பன் பண்ணுவோம். நமக்குள்ளேயே நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஏன்னா ஒருத்தனுக்குள்ளேயும் 1008 கேள்வி இருக்கு. எவ்ரிபடி ஹாஸ் எமோஷன்ஸ் ஃப்ளையிங் ஹை. இங்கெல்லாம் அவன் அவன் பேசாம இருந்து, ஸ்பேஸ் போடாம இருந்து டிப்ரஷனுக்குள்ளேயே போயிட்டான். என்னடா ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அந்த வீடியோ ஒண்ணையும் பார்க்கும்போது, எப்பேர்ப்பட்ட நெஞ்சா இருந்தாலும் நொறுங்கிருங்க சுக்கு நூறா. ஏன்னா சுக்கு சுக்கா உடைஞ்சிரும். எப்பேர்ப்பட்டவனா இருக்கட்டும், சின்னவனா இருக்கணும், பெரியவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வயசு வித்தியாசம் இல்லாம அ அது 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 ரொம்ப அ யாருடைய மனசையும் எவ்வளோ கல் நெஞ்சம் இருந்தவனையும் அசைச்சு பார்த்துரும். இந்த 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 நடந்த ஒரு விஷயங்களும். ஸோ ம். அதே மாரி ஆர்டிபி இன்னைக்கு விஜய் அண்ணன் மட்டும் அரசியலுக்கு வரலன்னா, இது வேற யாருக்காவது நடந்திருக்குன்னு ஒரு கற்பனையா வச்சுப்போமே. வேற ஏதோ ஒரு அரசியல் தலைவருக்கு நடந்திருக்கு அப்டின்னா, நீங்களோ, நானோ இல்ல நம்மள மாரி இருக்க யாருமே இந்த நைட் போஸ்ட் ஒட்டுனான் பாருங்க. தமிழ்நாடு மாணவர் சங்கம்ன்ற பேர்ல. அது தமிழ்நாடு மாணவர் சங்கமே கிளாரிஃபை பண்ணிருச்சு. லிசனருக்கு யாராவது தெரியாம இருந்துச்சு அப்டின்னா, நான் கமெண்ட்ல கூட அந்த போஸ்ட்ட போடுறேன். தமிழ்நாடு மாணவர் சங்கம் அது கிளாரிஃபை பண்ணிருச்சு. அது நாங்க ஒட்டல அப்படின்னு. நம்மளுக்கு அது நம்மளுக்கு யார் ஒட்ட சொன்னான்றதும் தெரியும். அது ஒரு சில இடத்துல வீடியோவும் போட்டு அது நெறைய ஷேர் ஆச்சு.
இந்த மாரி அந்தந்த ஊர்ல இருக்கிற அந்த திமுக எம்எல்ஏவோ, கவுன்சிலரோ யாரோ தான் வந்துட்டு இந்த மாரி ஒட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் ஒட்டுனவங்கள புடிச்சு, அத எக்ஸ்போஸ் பண்ணாங்க நம்ம பசங்க. ம். நீங்களோ, நானோ யாருமே இது விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்து அத பண்ணியிருக்க மாட்டோம். அந்த கட்ஸ் இருந்திருக்காது, அந்த தைரியம் இருந்திருக்காது. நமக்கு எதுக்குன்னு பயந்து ஒதுங்கி போயிருப்போம். அப்போ இல்ல ப்ரோ, நம்ம அந்த காலங்காலமா விமர்சனத்த தவிர்த்துருவோம் இவ்வளவு ப்ரோ. அதெல்லாம் சோசியல் இன்னும் மீடியா பேச இவ்வளோ வேண்டிய ஆக்டிவா கட்டாயம். இருக்கிற டைம்லயே ம். இப்படி பண்றானுங்கன்னா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவங்களுக்கு. சரி பண்ணிட்டு போட்டும். ஆனா வேற ஐயா யாரோ இவரு பெருமைய சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா, கரூர் மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மரியாதை. அது அது சட்டம் லெட் லெட் தெம் லெட் டவுட். அதான் ப்ரோ பண்றதெல்லாம் அவனுங்களுக்கு பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். கண்டிப்பா ஆகும். மக்களுமே அத தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். கண்டிப்பா இல்ல பேக் ஃபயர் ஆகும். சட்டத்துல உள்ளத உள்ளபடி நம்ம ஏத்துப்போம். யாருமே இங்க வந்து நம்ம எதிரா போகணும், ஏன் பண்ணேன்ற கேள்விலாம் இங்க இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. வாட்டெவர் தே வாண்டட் டு தே டூ இட். சரி, பட் ஆனா இங்க நமக்கு என்ன தெரியுமா? நீ என்ன ஆனாலும் இங்க குரல் வலிய நெரிக்க பாரு. என்னனாலும் ஒரு கட்டமைப்பு உருவாக்க பாரு. வி ஆர் ரெடி டூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னைய மாதிரி அக்கவுண்டபிலிட்டிக்கு அர்த்தம் தெரியாம, என்ன மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இங்க இங்க பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யாருமே இல்ல. என்ன தப்பு நடந்துச்சா பொறுப்பேத்துக்கிற தைரியம் எங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா எங்கள்கிட்டயும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஏன்னா நாங்க 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 தேர் இஸ் அ ரீசன் வை எவ்ரிபடி இஸ் குவைட் அண்ட் காம். ஏன்னா யாருமே காரணம் இல்லாமல்லாம் இங்க அமைதியா சும்மா உட்காந்துக்கிட்டு பேச தெரியாமல்லாம் இல்ல. ஸோ நம்ம நம்ம என்ன என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலயும் சரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படலாம். என்ன மாதிரி நியூஸஸ் நம்ம கேள்விப்படுவோம். எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பட் ஆல் வி ஹேவ் டு பி இஸ் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். என்ன இங்க 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 ஒருத்தனும் பேசும்போது, நீங்கலாம் சொல்லும்போது, பார்க்கும்போது, என்ன இவ்ளோ விரக்தியில உச்சத்துக்கு போம்போது, சி ந அது அது என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த 1 வருஷனுக்கு மேல இவ்வளவு கட்டமைக்கிறானுங்கன்ற போது வேதனையாவும் இருக்கு. ஆனா இவ்ளோ அன்பு ஒரு ஒரு மக்களும் காட்டுறாங்கன்னு நெனைக்கும்போது, அதுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இது இது இட்ஸ் இட்ஸ் ஒரு எமோஷன் இஸ் ஃப்ளோயிங் இன் ஃப்ரம் ஆல் ஆஸ்பெக்ட்ங்க. கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மனுஷனுக்கு எங்க இருந்து அவ்வளோ நம்பிக்கை வருது? வேற எவனா இருந்தாலும் திட்டிட்டு இவங்க இந்த அந்த டிஎம்கே காரன் ஒரு அஜெண்டா செட் பண்றான் தெரியுமா? இந்த மூஞ்சியா? இந்த இந்த இவன் ஒருத்தனா? இப்படி ஒருத்தனான்னு. ஆனா மக்கள் எவனா ஒருத்தவங்க அந்த மாரி சொல்லி நீங்க பார்த்தீங்களா? மக்கள் மக்கள் சொல்லுங்கங்க. ஒரு பாமரன் பாமரன சொல்றேன். என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் ஃபார் ஃபார் ஃப்ரம் வாட் தே ஆர் ட்ரைங் டூ ஷோ அஸ். ஸோ அதனால இவனுங்க சொல்றது இங்க கள நிலவரம் கிடையாது. ஸோ இவனுங்க சொல்றாங்கன்னுட்டு நீங்க மனசுக்குள்ள எதையும் ஏத்திக்கிடாதீங்க. ஏன்னா இவனுங்க வந்து இங்க வந்து தே வாண்டட் டூ ஒரு 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 நரேட்டிவ் செட் பண்ண தான் முயற்சி பண்றான். அந்த டூல் கிட் வந்து இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். என்ன அதனால நீங்க மனசுக்குள்ள போட்டு மக்கள் ஒருத்தன் நம்மளை நோக்கி கேள்வி கேட்கான்ற போது அது அத நம்ம நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம ஏத்துப்போம். இல்லாட்டினா அதுக்கான விளக்கத்த குடுப்போம். நம்ம தப்பு பண்ணலைன்னா அத அவன்ட்ட நிரூபிச்சு காட்டுவோம். இதுதான் நமக்கும் சாமானியனுக்குமான ஒரு 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 கம்யூனிகேஷன். இவனுங்க நடுவுல வர்றவன் போறவன் இந்த நண்டு சிண்டெல்லாம் நம்ம டீல் பண்ணிக்கிடலாம். லெட் அஸ் ஹேண்டில் தெம் அட் த ரைட் டைம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்றது இல்லை, எவ்ரிபடி ஸ்டே ஸ்ட்ராங். எந்த நரேட்டிவுக்கும் டோன்ட் ஃபால் அவுட். ஏன்னா எந்த ப்ரொபகண்டாவுக்கும் டோன்ட் கெட் கேரிட் அவே. நீங்க தப்பு நீ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீ போடுற ஒரு ஒரு ட்வீட்டையும் வேலிடேட்டட் செக் இட். ஏன்னா அந்த சோர்ஸ் சரியா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு உனக்கே. நீ அந்த கேள்வியை 2வது தடவை கேட்கும்போது உனக்கு பதில் இல்லையா, இக்னோர் இட். நம்ம அடுத்து நம்ம நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நம்ம இந்த அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகணும். இன்னும் அரசியல்ன்றது இதுதான்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் சாஃப்ட் ஸ்கில். என்ன இந்த இந்த மென்மையான தோலை வச்சுட்டு, இந்த மென்மையான டோனை வச்சுட்டு, இந்த மென்மையான அப்ரோச்சை வச்சுட்டு இது இது இதுல இங்க வேலைக்கு ஆகாதுன்றது தெரியும். ஸோ வேலைக்கு ஆகாதுன்ற நான் சொல்றது வெளியே உட்கார்ந்து நம்மளை வந்து மோதி பார்க்கறவன்னு இல்ல. உள்ளக்கயே இருக்கட்டும். நம்ம நமக்குள்ளேயே சில விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா எழுப்ப வேண்டியது இருக்கு. ஸோ 2யுமே தொடர்ந்து பண்ணுவோம். தைரியமா இருங்க. என்ன நம்ம நம்ம அண்ணன் அடுத்து நம்மளுக்கு வேணும்ன்றத செய்வாரு. நம்ம அவர்கிட்ட ஹி ஹாஸ் டு கம் அவுட். இஃப் ஹி இஸ் நாட் கம்மிங் அவுட், லெட் அஸ் மேக் ஹிம் கம் அவுட். என்ன ஸோ அதனால நம்ம எல்லாருமே இங்க ஒரே ஒரே வாய்ஸஸ் தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ல சொல்லுவோம். லெட் அஸ் கன்டின்யூ டு டூ இட்ருங்க. இவனுங்க என்ன மாதிரி நம்மள கொண்டு போய் இத விட நம்மளுக்கு இத விட அரசியல்ல நமக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம் வரவே வராது. இது எவனும் வந்தாலும் 75 வருஷம் கட்சி இந்த மாரி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவான்றது அவனாலயே ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து 1 1/2 வருஷம் 2 வருஷம் ஆன ஒரு கட்சி மக்கள் ஆதரவு ஏன்னா இம்மென்சிவா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய கிரவுட இவனுங்க நம்ம திரும்பி திரும்பி நம்ம ஒருத்தவங்களையும் இவங்கெல்லாம் ஒரு ஆளா? இவனுங்கெல்லாம் ஒரு இதுவா? ஏன்னா இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணும்போது, நம்ம இது 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 எவ்வளோ வன்மத்துல இருக்கான்றத மட்டும் தான் வெளிப்படுத்துதே ஒழிய, இவன் வந்து சமுதாய அக்கறையிலலாம் இந்த கேள்வி கேட்கல. ஒருத்தனுக்கும் மூட்டை கணக்கா வன்மத்த வச்சிருக்கான்.
இல்ல இவனுக்கு இவ்வளவு இது இருக்கானா, இவனுக்கு இவ்வளவு இது இருக்கா, என்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துல எத்தனை விமர்சனம். அஹ், இப்போ எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு. அந்த 19 வயசுல இவனுங்கெல்லாம் இவ்வளவு ஒழுக்கமா இருந்தானுங்களா? இல்ல 19 வயசுல இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு உட்கார்ந்து நம்மள உட்கார்ந்துட்டு 60 வயசு 70 வயசுல உட்கார்ந்து கேள்வி கேட்கிற ஒரு கம்யூனிட்டிலும் என்ன 19 வயசுல இந்த நாயெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் டிபி, சாரி டு இன்டரப்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு சரி சாரி நீங்க சாரி அப்புறம் சரி கண்டினியூ நானும் ஐ பண்ணுங்க. வாஸ் பிட் கோயிங் ஃபார் இல்ல அவே. இல்ல ஸோ அதனால நான் சொல்றேன் இல்ல இல்ல சொல்லிட்டேன். ஃபைன் ஃபைன் ஐல் ஸ்டாப் வித் தேங்க்ஸ் கேரி ஆன் ஓகே. கேரி ஆன். இல்ல இல்ல சாரி. அது நான் என்ன எனக்கு இப்போ ஒரு செய்தி ஆக்சுவலா நான் வெயிட் பண்ணி பேசலாம்னு தான் பார்த்தேன். பட் இப்போ ஒரு செய்தி பார்த்தோனே என்னால அது தாங்கிக்கவே முடியல. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. நான் இப்பதான் ட்விட்டர் பக்கம் வந்தேன். ஃபர்ஸ்ட்டு இறந்த 41 பேருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல். உண்மையாலுமே நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்டு அவங்க எங்களோட பீப்பிள். தே ஆர் மை பிரதர்ஸ், மை சிஸ்டர்ஸ். எங்க எங்க வீட்ல ஒரு டெத் அது. ஸோ நாங்க தான் உண்மையாலுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால அதுலருந்து மீண்டே வர முடியல. உண்மை அதுதான். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் எனக்கு அது பிரச்சனை இல்ல. இங்க யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா, இன்னைக்கு இவிங்க ம் கை காட்டி இன்னைக்கு ஒரு தாவேகா நிர்வாகி இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. ஸோ அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு யாருக்காவது தெரியும்னா கொஞ்சம் இல்ல வெரிஃபை அது பண்ணி உண்மைதான் சொல்ல முடியும். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஸோ தயவு செஞ்சு இப்படி பண்ணி அந்த மனுஷனுக்கு மேலும் மேலும் அதாவது என்னடா இது இத்தனை பேர் இறந்திருக்காங்க. ஆனா அந்த மனுஷனை இவங்க இன்னும் வந்துட்டு அந்த மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கும், அந்த மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கும்னு நினைக்காதீங்க. இப்ப நானே இருக்கேன்னா, என்னால ஒரு 40 பேர் செத்து போயிட்டாங்கன்னா, அதுவும் என் மேல அன்பு வச்சிருக்க, என்னை நேசிக்கிற ஒரு 40 பேர். அதாவது யாரா வேணா இருக்கட்டுமே, தன்னால ஒரு எதிரியா இருந்தா கூட அந்த 40 பேர் செத்து போயிட்டானா, அவன் அவன் மனநிலைய புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் சொல்லுது. இதுல மேலும் மேலும் தற்கொலைகள் அது இதுன்னா, உன் உன் மனசாட்சியத்தோட சொல்லுங்களேன். நீங்க இருக்கீங்க. உங்க உங்க குடும்பத்துல சாரி உங்களால இப்ப அது தெரியாம ஒரு விபத்தாவே இருக்கட்டுமே, ஒரு இழப்பு நடந்தா அது எவ்வளவு வேதனையா இருக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. இங்க தேவையானது அந்த கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்ப்பு, உண்மையான தீர்ப்பு. வி நீட் ஜஸ்டிஸ். அது எங்க ஆளுங்க. அது அந்த தப்பு எங்க மேல இருந்தாலுமே, நாங்க அத ஏத்துக்கிறோம். அந்த பனிஷ்மெண்ட்ட ஏத்துக்கிறோம். என்ன கோர்ட் சொல்லுதோ அத நாங்க செய்வோம். ஓகேங்களா? அதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த இஷ்யூவ இருந்துட்டு அந்த மக்களுக்கு உண்மை கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னு பேசுங்க. நாங்க அத வரவேற்கிறோம். நாளைக்கு கோர்ட்ல இருந்துட்டு இவங்க மேல தாவேக்காவினர் மீது இந்த மாரி தப்புக்கள் இருக்குன்னு சொல்றாங்களா? நாங்க சட்டத்த நம்புறோம். நீதி போராட்டத்த நம்புறோம். பாயிண்ட்ஸ நாங்க சொல்றோம். அதை மீறி உங்க மேல இந்த தப்புகள் இருக்கு அப்படின்னு கோர்ட் ஒருவேளை சொன்னுச்சுன்னா, அத மனதார நாங்க வரவேற்கிறோம். கோர்ட்டு தான் கடைசியில எங்களுக்கு சட்டத்த தான் நாங்க நம்புறோம். சட்டம் என்ன தீர்ப்பு வழங்குதோ, என்ன தண்டனை வழங்குதோ, அத நாங்க ஏற்கிறோம். அதுவரைக்கும் தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுங்க. ஒருத்தர கை காட்டி, இவன் மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, கை காட்டி தப்பிச்சு போலாம். வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்கலாம் ஒருத்தர மட்டும் கை காமிச்சு கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசினனால தான் நாங்க இருந்துட்டு எங்களோட சந்தேகங்களை எழுப்ப வேண்டியதா இருந்தது. நாங்க மட்டும் எழுப்பல. கரூர்ல இருக்க அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே அந்த பையனோட அம்மா வந்து சொல்றாங்க. எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அங்க நேரடியா போய் பாதிக்கப்பட்ட மக்கள் கேக்குறாங்க. சமூக நீதி, சமத்துவம்னா என்ன? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல நிக்கிறது தானே எத்தனை நாள் வாழ்க்கைய பேசுறீங்க? இன்னைக்கு எங்க போச்சு? அந்த மக்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நாங்க பதில் கேட்கிறோம். நீங்களே அந்த பதில வாங்கி கொடுங்க. நாங்க வாயை மூடிக்கிறோம். தயவு செஞ்சு நாங்க வாயை மூடிக்கிறோம். அந்த மக்கள் கேட்கிற கேள்வி நீங்களே எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. இது மக்களோட பிரச்சனைங்க. 40 உயிருங்க. யாரு மேல மிஸ்மேனேஜ்மெண்ட்டோ என்ன ஏதோ அது என்ன தப்போ நாங்க எங்க சைடுல இருக்க மிஸ்டேக்ஸை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடி. அதே மாதிரி யார் யார் மேல மிஸ்டேக்கோ யார் யாரு இதுல தண்டிக்கப்பட வேண்டுமோ இதுல சப்போஸ் உண்மையாலுமே சதி வேலை இருந்தா யார் அதை பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சு தீர்ப்பு வழங்க வேண்டியதுதான் இந்த சட்டத்தோட கடமை. அததான் வி நீட் ஜஸ்டிஸ் வி நீட். அதுக்கு தான் நாங்க கேட்கிறோம். இல்ல அது விடுங்க சாலினி, ஸோ கோர்ட் வருது இல்ல நம்ம பேசிக்கலாம்.
அதுதான். இல்ல ப்ரோ. நான் சொல்றேன். ஏன்னா, இது மனவேதனையா இருக்கு. இப்ப எல்லாருமே இப்ப 2 பேரும் 2 சைடும் வந்துட்டு, நீ நானும் சொல்லி வெறும் போட்டி மட்டும் போடுற மாரி மத்தவங்களுக்கு தெரியுது. அது அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. சரிங்க, நம்ம வந்து நீ நான் தான் போட்டி போடல, ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்கும். நீங்க அதையும் தான் வந்து எக்ஸ்பிளைன் நீதான் பண்றேன். நீதான் 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 வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட் வில் டிசைட். நம்ம சட்டத்தை மட்டும் நம்புவோம். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். நம்மளும் இங்க உட்காந்து நீதான் 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 அவனை நோக்கி அவன் நம்மளை நோக்கி சும்மா தூக்கி எறிகிற மாதிரி நம்மளும் கண்மூடித்தனமா அவனை நோக்கி சும்மா கேள்வி கேட்கணும், சும்மா இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். நம்ம மேல தப்பு இல்லைன்ட்டு நம்ம நம்ம எடுத்து கொண்டு போய் வைக்கிற இடங்களை வாதம் வச்சாதாங்க சில நேரத்துல அந்த நம்ம சொல்ற பாயிண்ட்டுக்குமே ரீசனபிள். இதனால நீங்க ஷாலினி, நீங்க சொன்னதும் கரெக்டு தான் மேடம். செந்தில் ப்ரோவும் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் பேசிட்டோம். ஸோ இந்த இந்த விஷயங்களை நம்ம இன்னும் இன்னும் பக்குவமா கையாளணும். நம்ம இன்னும் உண்மைகளை பேச வேண்டியது இருக்கு நம்ம. ஏன்னா மற்றவன் கேள்வி கேட்டுட்டு போயிடுவான். ஏன்னா மற்றவன்லாம் கேள்வி தான் கேட்பான். இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எவனுக்குமே அக்கௌண்டபிலிட்டினா அர்த்தமே தெரியாது. என்ன, பொறுப்பேத்துக்கிட்டு நம்ம நம்ம இதை பண்ணல அதை பண்ணல கேட்க மாட்டான். சும்மா பொத்தம்போதுவா போகும்போது அடுத்தவன கேள்வி கேட்பான். ஏன் 5 மீட்டர்ல ஏன் 50 மீட்டர்ல நிக்கல? அது எல்லா கேள்விக்கும் நம்ம இல்ல, ஒரு ஒரு கேள்வியுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. என்ன, இவனுங்க போடுற ஒரு ஒரு ட்வீட்டுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது, இவனுங்கள்ட்ட திரும்பி உட்கார்ந்து இங்க பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது அது மக்களுக்கான நீதி இவன்ட்ட கிடைக்காது. அந்த மக்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த 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 அந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் பதில் சொல்லி கேட்கறதுனால நடக்க போறதே கிடையாது. ஸோ லெட்டஸ் நம்ம நம்ம கட்சி ரொம்ப மிக தெளிவா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் ஜஸ்டிஸ் ப்ரிவைல்ஸ். தப்பு யார் பக்கம் இருந்தாலும், நான் திரும்பி சொல்றேன், வி ஆர் ரெடி டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு தப்பு நடந்துச்சா நீ அரெஸ்ட் பண்ணியா, வி ஆர் ஓப்பன், வி ஆர் கம்ப்ளீட்லி ஃபைன். என்ன, நம்ம 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 சைட்ல இன்னும் ஏதாவது பெட்டரா பண்ணணுமா, வி வில் அக்ரி. என்ன, நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த கேரக்டரை பத்தி பேசிட்டு, அதான் சொல்றேன்ல, இவனுங்க இவனுங்க கடைசி வரைக்கும் பேசுவானுங்க. இவனுங்க இவனுங்க வந்து சும்மா நம்மள, அவனுக்கு பயமே என்னன்னா நம்ம கட்டமைப்பு, நமக்கு இருக்கான ஆதரவு. என்ன, இந்த ஆதரவு உள்ளவனை நம்ம திரும்பி திரும்பி விமர்சிக்கிறதுனால இங்க வந்து இருக்கிறவன் ஓடி போறது கிடையாது. நம்மளை இன்னும் மெருகேற்றிக்கிருவாங்க. நம்மளை இன்னும் நம்ம சரிப்படுத்திக்கிருவோம். என்ன, அவன் அவன் வைக்கிற விமர்சனங்கள் நம்மளை இன்னும் பக்குவதான் படுத்துதே ஒழிய, நம்ம இதை பத்தி யோசிச்சு பயந்து உடஞ்சு போய் யாரும் இங்க ஓடி போறதுக்கு இல்லை. ஸோ வி வில் நம்ம தளபதிக்கான வி ஆர் ஹிஸ் ஸ்ட்ரென்த். இங்க இருக்க ஒருத்தர் இளைஞரும் தான் அவருடைய நம்பிக்கை. இங்க இருக்கிற ஒரு ஒரு மக்களும், எனக்கு திரும்பி நான் என்ன சொல்றேன், மக்கள் வச்சிருக்க ஆதரவு. நீங்க எல்லாரும் வீட்டுல பேசியிருப்பீங்க, நீங்க எல்லாரும் வெளியே போய் பேசியிருப்பீங்க. ஏன்னா நம்ம நம்ம நம்மளே வந்து அதை கேட்கும் போது நம்மளுக்கு புல் அரிச்சிருது. என்ன, அந்த அளவுக்கு வரலாறு வச்சிருக்கேன். அதாவது அவனுங்க நம்மளை இவ்வளவு குறை சொல்லியும் மக்கள் அவனை நோக்கி கேட்கிற கேள்வி கேட்கும்போது அவன் சொல்லுவான் தெரியுமா, எங்க வரலாறு எப்படிறான்றது. அதுக்கு உதாரணம் தான் அது. வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு இருக்குன்றதுனாலதான் மக்கள் அவனை கரெக்டா கணிச்சு வச்சிருக்கான். சோ நம்ம திரும்பி போய் அதுல போய் திரும்பி அவனை பேசி திரும்பி அவனை போய் அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பீப்புள் ஆர் ரியலி கிளவருங்க. இந்த மண்ணுக்குரிய அந்த 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 பகுத்தறிவோட அந்த மக்கள் பேசும்போது உண்மையிலே நம்ம நம்ம கொள்கை தலைவர்கள் நம்ம ஏன் எடுத்து போட்டுறோம், அவங்க 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 என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஊருக்குன்றது நம்மளால இன்னும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப இக்கட்டான காலகட்டம், நெருக்கடியான காலகட்டங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒருத்தரும் நீங்க பேசும்போது நமக்கு நம்ம 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 செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம், நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். ஏன்னா சும்மா உட்காந்துட்டு இங்க திமுக காரனை உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதனால ஒண்ணும் கிடையாது. என்ன, அவனுங்க அவனுங்க பண்ற அந்த எச்ச வேலையை நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ லெட் அஸ் ஒன்லி ஃபோக்கஸ் ஃபார் திஸ் பீப்புள். அந்த மக்களை பத்தி உங்களுக்கு என்ன நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா அங்க நம்ம ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு செலிப்ரேஷனா இருந்த ஒரு மொமெண்ட் கடைசி ஒரு ஒரு 15-20 நிமிஷத்துல அது அப்படி டிசாஸ்டரா மாறுறதுக்கு முன்னாடி அது பார்க்குற ஒரு 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 சின்ன சின்ன ஒரு விஷயஸ் கூட, அப்பா, ஒரு மனுஷனுக்கு ஏன்னா ஒருத்தன் நம்ம எதாவது நல்லது பண்ணிட முடியாதா முடிஞ்சு நம்ம மக்களுக்கு நமக்கு வந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட மாட்டோமான்ற ஏங்குற ஒரு காலகட்டத்துல இவனுங்க எவ்வளவு ஒரு மிருகத்தனமா, என்ன, இங்க உள்ளவனுங்க இன்னைக்கு இந்த இந்த சுத்திலும் உள்ள நம்மள்ட்ட இருக்க கட்டமைப்பு என்ன, இந்த அரசியல் பண்றவங்க தெரியுமா, நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறவங்களை எல்லாரையுமே பாருங்களேன். யாரு நம்மளை நோக்கி எப்படி கேள்வி கேட்கிறா, இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா நான் பாக்குறேங்க. என்ன, மக்கள் கிட்ட இருந்து நம்ம அவங்க குரல்களை கேட்கிறோம். என்ன, ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் இங்க பேசும்போது நம்ம கேட்கிறோம். என்ன, நான் நான் எந்த கட்சின்னு சொல்லல, எல்லா கட்சியும் இன்னைக்கு அவங்க எப்படி
எந்த கட்சி கூட்டணி எவனோட இருக்கிறானோ அந்த அந்த கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்கள் கூட இன்னைக்கு இருக்கிற இஷ்யூஸ்க்கு எப்படி விமர்சனம் பண்றாங்க. ஆனா அந்த ஆளுங்கட்சியில இருக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா, குறிப்பா அவன் கேட்கிற கேள்வியை மட்டும் நீ ஃபில்டர் பண்ணி பாரு. அப்ப தெரியும் உனக்கு உண்மையிலேயே இவனுங்க எவ்வளவு ஒரு ஒரு வன்மத்தோட தான் சுத்துறானுங்க இவனுங்க. என்ன இங்க மக்கள பத்தி யோசிச்சு என்ன மக்களுக்காண்டி உண்மையிலேயே இது ஏன்டா நம்ம நடந்தது? இது ஏன் இது பண்ணல? இத ஏன் நம்ம செய்யாம விட்டோம்? ஏன் நம்ம இன்னும் அதாவது ஒரு ஒரு தப்பு நடக்கும்போது, அந்த அந்த தப்ப ஒரு தடவ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு இஷ்யூஸ் வருது. நான் அது திரும்பி சொல்றேனேங்க. நான் இதுக்குள்ள போனேன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம நம்ம இந்த ஆன்ஸர் பண்ண வேண்டிய டைம் வி ஹேவ் டைம் ஃபார் இட். சோ நிவாஸ் நீங்க கை தூக்கி சொல்லுங்க ப்ரோ. நான் அது டீடைல்ஸ்க்குள்ள போல விட்டுருங்க. இந்த 2 நாளா என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு போன மாதிரி ஒரு வாழ்க்கையில வந்து நமக்கு நெருக்கமான ஒரு இழப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த 2 நாளா வந்து. அவர் மனசுங்கிறத யோசிக்கிறத விட நம்ம தலைவனை பார்க்க வந்துட்டு நம்ம மக்கள் அவங்க அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமா மாறிடுச்சு இது. நமக்கு வந்து அது ஈடும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வா போயிடுச்சு. இதுல வந்து நம்மளை திட்ட தான் செய்வானுங்க, நம்மளை எதிர்க்க தான் செய்வானுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2 நாளா என் மைண்டுக்குள்ள ஓடுற ஒரே ஒரு விஷயம், இதை பத்தி அவரு மக்கள் கிட்ட எப்படி கன்வின்சிங்கா தன்னோட வார்த்தைகளாலும் செயலாலையும் சரியா செஞ்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வேற எந்த எண்ண ஓட்டமும் இல்லை. இவர் நாளைக்கு திரும்ப நிக்க போறாரு, நிக்கலப்பா, இது பண்ண அதெல்லாம் அதை எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்காக இவர் எப்படி சரியா தன்னோட வார்த்தைகள் மூலமாகவும் தன்னோட நடவடிக்கை மூலமும் மக்களை கன்வின்சிங்கா பண்ண முடியும், அதை சரியா செஞ்சிடணும் அவரு. அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. இது சரியா செஞ்சிடணும் தலைவர், அதை சரியா செஞ்சிடணும் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. ட்விட்டருக்கு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பதிவு கூட போட முடியல, போடவும் கூடாதுன்னு தோணுது. நம்ம பசங்க கிட்டே சொல்றது தான் இது. பதிவே போடாதீங்க தயவு செஞ்சு, எந்த பதிவுமே போடாதீங்க. அவர் எப்ப பேசுறாரோ அதுக்கப்புறம் நம்ம அது முடிய என்ன பேசுறாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கடந்து எந்த நேரங்கள்ல சரியா வந்து அமைதியா இருக்கணும், எந்த நேரங்கள்ல பேசணும் அப்படிங்கிற நிறைய தருணங்கள் நமக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த தருணங்கிறது வந்து ரொம்ப அப்படி ஒரு நிகழ்வு இது. ஓகேங்களா? இப்போ அவருக்கு டைரக்டா ஒரு விஷயம் நடந்து அவருக்கு பர்சனலா இல்ல பிசிக்கலாவோ அவருக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா அவர் இதை பத்தியோ காலப்பட்டிருக்க மாட்டாரு. நம்மளும் இவ்வளவு தூரத்தை பத்தி யோசிக்க. ஆனா இது அவரை நம்பி வந்த மக்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வா அமைஞ்சதுனால அவர் டைம் எடுத்துக்கிறாரு தான். ஆனா இவ்வளவு டைம் எடுத்துக்க வேண்டாங்கிறது தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு அக்னாலேஜ் பண்ணிட்டு டைரக்டா ஒரு அக்னாலேஜ் பண்ணிருக்கலாமோ இன்னத்துக்கு அப்படிலாம் நிறைய தோணுது. அட் த சேம் டைம் அவர் பண்ண போற விஷயமும் மிக சரியா நடந்ததுன்னு தான் தோணுது. அதாவது மக்களை கன்வின்ஸ் பண்றத அவர் மனசை விட்டு பேசுறவரு. நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம் அவர். ஹி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் பீப்புள்ஸ். நிறைய விஷயங்கள் அப்படிதான்